சட்டம் ஒரு கதவு மாதிரி. நீங்கள் தட்டினாலும் திறக்கும், தட்டாமல் ஓட்டினாலும் ஒருநாள் உங்கள் முன்னால் வந்து நிற்கும். ஒரு புகழ்பெற்ற வழக்கறிஞர் மக்களிடம் சிறைக்கு போனது பெரிய விஷயம் இல்லை. நீதிமன்றம் அழைத்த பிறகும் போகாமல் இருப்பதுதான் பெரிய பிரச்சினை. ஒருவர் குற்ற வழக்கில் கைது செய்யப்படுகிறார். காவல்துறை அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறது. பின்னர் அவர் ஜாமீனில் வெளியே வருகிறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதை பலர் சரியாக அறியவில்லை. 1. கைது டு ரிமாண்ட் டு ஜாமீன். குற்றம் நடந்ததாக சந்தேகம் ஏற்பட்டால் காவல்துறை கைது செய்யலாம். நீதிமன்றம் அவரை ஜுடிஷியல் கஸ்டடி சிறை காவல் அனுப்பலாம். பின்னர் அவர் ஜாமீன் பேல் பெற்று வெளியே வரலாம். ஜாமீனில் வெளியே வந்தவுடன் வழக்கு முடிந்து விட்டது என்று அர்த்தமல்ல. 2. சார்ஜ் ஷீட் தாக்கல். காவல்துறை விசாரணை முடிந்ததும் நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைனல் ரிப்போர்ட் தாக்கல் செய்கிறது. இது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023 BNSS இன் விசாரணை நடைமுறைகளின் கீழ் நடைபெறுகிறது. 3. நீதிமன்ற வாய்தாக்கள். வழக்கு விசாரணைக்கு வரும். நீதிமன்றம் சம்மன் அனுப்பும், ஆஜராக உத்தரவிடும், சாட்சிகளை விசாரிக்கும். ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட நபர் 2-3 முறை வந்துவிட்டு பின்னர் வராமல் போகிறார். அப்போது நீதிமன்றம் அமைதியாக உட்கார்ந்து இருக்காது. 4. நான் பெயிலபிள் வாரண்ட். NBW நீதிமன்றத்திற்கு வராமல் தொடர்ந்து தவிர்த்தால் முதலில் சம்மன் பின்னர் வாரண்ட், அதன் பிறகு நான் பெயிலபிள் வாரண்ட் NBW பிறப்பிக்கப்படலாம். இதன் பொருள் நீங்கள் வரவில்லை என்றால் காவல்துறை உங்களை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்பதாகும். 5. பல வருடங்கள் கழித்து ஏன் போலீஸ் அழைக்கிறது? பலர் நினைப்பார்கள் 10 வருடம் ஆகிவிட்டதே, வழக்கு மறைந்து போயிருக்கும். சட்டம் சிரித்துக்கொண்டே சொல்லும், நான் மறக்கவில்லை. நீங்கள்தான் மறந்துவிட்டீர்கள். நீதிமன்றத்தில் NBW நிலுவையில் இருந்தால் காவல்துறை தேடும் முகவரிக்கு வரும், அழைப்பு விடுக்கும், ரீகால் பெட்டிஷன் போடுங்கள் என்று கூறும். 6. ரீகால் பெட்டிஷன் என்றால் என்ன? NBW பிறப்பிக்கப்பட்ட பிறகு அந்த நபர் அல்லது அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ரீகால் பெட்டிஷன் வாரண்ட் ரீகால் பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம். அதில் ஏன் ஆஜராக முடியவில்லை, உடல்நிலை பிரச்சினையா, முகவரி மாற்றமா, வேறு காரணமா என்பதை விளக்க வேண்டும். நீதிமன்றம் திருப்தி அடைந்தால் NBW ரத்து செய்யப்படும். மீண்டும் ஜாமீன் தொடர அனுமதி வழங்கலாம். 7. காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்து போடுவது ஏன்? சில வழக்குகளில் ஜாமீன் நிபந்தனையாக தினமும் வாரம் ஒருமுறை, மாதம் ஒருமுறை காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும். இதன் நோக்கம் நபர் தலைமறைவாகிவிடாமல் கண்காணிப்பது. இது ஜாமீன் நிபந்தனை. 8. பிறகு ஏன் சிலர் சுதந்திரமாக சுற்றுகிறார்கள்? இதற்கு காரணங்கள் பல இருக்கலாம். வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்கலாம். காவல்துறை இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய தாமதமாக இருக்கலாம். நீதிமன்றத்தில் தேதி வராமல் இருக்கலாம். சில சமயங்களில் வழக்கு முடிந்து இருக்கலாம். சிலர் மீது வாரண்ட் இருந்தும் அவர்கள் பிடிபடாமல் இருக்கலாம். ஆனால் கண்ணில் படவில்லை என்பதால் சட்டத்தில் இல்லை என்று அர்த்தமல்ல. முக்கிய சட்ட அம்சங்கள். BNSS 2023 முன்னாள் CRPC கைது, ஜாமீன், சம்மன், வாரண்ட், நீதிமன்ற நடைமுறைகள். பாரதிய நியாய சன்ஹிதா BNS 2023 குற்றங்களின் தன்மை மற்றும் தண்டனைகள். நான் பெயிலபிள் வாரண்ட் நீதிமன்ற உத்தரவின் கீழ் பேல் கண்டிஷன்ஸ். நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகள். இறுதியாக ஒரு சிந்தனை. சட்டத்திலிருந்து ஓடுபவர் சில காலம் வெல்லலாம், ஆனால் சட்டத்தை மதித்து நீதிமன்றத்தில் நிற்பவர் தான் இறுதியில் நிம்மதியாக வாழ முடியும். சிரிப்புடன் சொல்கிறேன் மக்களே. ஒரு நண்பர் கேட்டார், சார், நான் நீதிமன்றத்துக்கு போகவில்லை, வழக்கு போயிருக்கும் இல்லையா? நான் சொன்னேன், நீங்கள் நீதிமன்றத்தை மறந்திருக்கலாம், ஆனால் நீதிமன்றம் உங்களை மறந்திருக்க வாய்ப்பு மிகவும் குறைவு. சட்டம் தாமதமாக வரலாம், ஆனால் முகவரி தவறி வராது.